You are supposed to protect. நீயும் நானும் தான் பாதுகாக்க வேண்டும். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே உப்பாக இருக்கிறோம். இந்த உலகத்தை தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாதுகாக்கிறோமா? சில பழக்கங்களுக்கு நான் அடிமை ஆகிவிட்டேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர எனக்கு தெரியல. இதுவே என் வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஐயோ, நான் என்ன செய்ய போறேன் தெரியல. அவர்கள் இருளிலே, குருட்டாட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நீங்களும் நானும் ஒளியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருளில் நடக்கிறவர்கள் இடறி போகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜீவ ஒளியிலே நடக்கிறவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இயேசுவானவர் சொன்னார். நீங்களும் நானும் ஜீவ ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வழி தேடி அலைகிறவர்களுக்கு வழியை காண்பிக்கிற பணியை இயேசுவானவர் செய்து கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தெய்வமே, எங்களோடு கூட நீர் பேசும்படியாக இந்த வேளையில் அழைக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் எங்களை விட்டு எடுத்து போட வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் கவன சிதறலும் எங்களுக்கு வராதபடி நேர்முகமாய் ஆண்டவரே உம்மிடத்திலே தரித்திருந்து உம்முடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று வாசிக்கிறோம். ஜீவ ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த பகுதியில் இயேசுவானவர் எருசலேமில் ஊழியத்தை செய்துவிட்டு அவருக்கு அங்கே இருக்கும் பொழுது அவருக்கு வாடிக்கையாக செய்கிற காரியம், எருசலேமில் ஊழியத்தை முடித்த உடனே ஒலிவமலைக்கு போயிடுவார். பக்கத்தில் தான், நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒலிவமலைக்கு போயிட்டு அங்கே ராத் தங்குகிறது, தன்னுடைய சீஷர்களோட ராத் தங்குறது அவருடைய வழக்கம். அப்படியாக அவர் வழக்கத்தின்படி அங்கே போயிட்டு திரும்பமாக அடுத்த நாள் காலையில், மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்தில் பிரசங்கிக்கிறார். சரிங்களா? அவர் தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ திடீர்னு தோணுது எனக்கு, இதுவரைக்கும் நான் அதை குறித்து யோசிக்கலை. இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணுறதுக்காக உட்காரல. அவர் உட்கார்றாரு, எல்லாரும் அவர்கிட்ட வர்றாங்க. சரிங்களா? நம்ம ஒரு பில்டிங்கை வச்சு லைட்டை போட்டு
கீபோர்டை போட்டு எல்லாம் பண்ணி கூப்பிட்டா என்னப்பா வரமாட்டாங்க சார், காக்க சொல்கிறாங்க சார். இயேசுவானவரை தேடி அன்றைக்கு ஜனம் ஓடி வந்தது. அப்போ அவருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார், அவர்களுக்கு போதனைகளை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். வழி தேடி அலைகிறவர்களுக்கு வழியை காண்பிக்கிற பணியை இயேசுவானவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் எல்லாம் தெரிஞ்ச மேதாவிகள் ஒரு சிலர் வர்றாங்க. இவர்களுக்கு பெயர் வேதபாரகரும் பரிசேயரும் என்று 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதபாரகரும் பரிசேயரும் காலையில் வராங்க. எப்போ வராங்க? காலையில். அவர் ராத்திரி ஒலிவமலையில் தங்கி ஊழியத்தை முடிச்சுட்டு காலையில் எழுந்து இங்கே வந்து உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். வர்றாங்க. வர்றவங்க சும்மா வரல. பொதுவாக இயேசுவானவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டுட்டு அவர் பிரசங்கத்திலிருந்து அவரை கேள்வி கேட்டு அவரை குற்றம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது வழக்கம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு ஸ்திரியை இழுத்து வருகிறார்கள். இந்த ஸ்திரீ அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு 4ஆம் வசனத்தில், மன்னிக்கிறேன் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி அவரிடத்திலே கொண்டு வந்து இந்த ஸ்திரியை விடுகிறார்கள். விட்டது மாத்திரமில்லை, அவங்க சொல்லுகிறாங்க, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஏன்னா இவர் நியாயப்பிரமாணம் சொல்லுது, ஆனால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய அன்பை அல்லது தேவனுடைய முழு சித்தத்தை வெளிப்படுத்துகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளாது இருக்கிறீர்கள். நீங்கள் அதை வேறு விதமாக அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால நியாயப்பிரமாணத்தை தேவனுடைய இருதயத்தின் இயக்கமாக நீங்கள் பின்பற்றுவது இல்லை என்பதை இவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். உதாரணத்துக்கு, அவர்கள் உங்கள் சீஷர்கள் வந்து உபவாசிக்கிறது இல்லை, உங்கள் சீஷர்கள் கையை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, வெளியே இருந்து உள்ளே போகிறது தீட்டுப்படுத்துகிறது இல்லை, உள்ளே இருக்கிறது தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுது. அவர் உள்ளே இருக்கக்கூடிய தீமையின் சுபாவங்களை குறித்தும் தீமையான தன்மைகளை குறித்தும் அங்கே பேசுகிறார். இப்படியாக அவர் நிறைய காரியம். இப்போ ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதிருப்பாயாகன்னு சொல்லுது, ஒரு ஓய்வு நாளில் சுகப்படுத்துகிறார். ஓய்வு நாளில் அவர் வேலை செய்யலை, ஆனால் ஓய்வு நாளில் வேதனையில் இருக்கிறவர்களுக்கு சுகம் தருகிறார். சுய பிரயோஜனத்துக்கான ஒரு வேலையை அவர் செய்யவில்லை, மாறாக பிறருக்கு உதவி செய்கிறார். இதையும் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரான செயல்பாடாக பார்க்கிறவர்களாக இருந்தாங்க. இப்படியாக பல்வேறு காரியங்களிலே இவர் நியாயப்பிரமாணத்தை புரட்டுகிறவராகவே காணப்பட்டபடினாலே இவரை சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி, இவரை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மேலே குற்றம் சுமத்துவதற்காக இந்த ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள். காலையில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பிள்ளையாம். இது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கே விகற்பமாக தான் இருக்குது. காலையில் பிடிச்சிட்டு வரானுங்க. எப்போ பிடிச்சாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல, காலையில் இழுத்துட்டு வராங்க. அங்கே சொல்கிற குற்றச்சாட்டுன்னா, இவள் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டாள். கொண்டு வந்து அவளை மக்கள் நடுவே, ஜனங்களின் நடுவே நிறுத்திட்டு சொல்கிறாங்க, இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? They are trapping the Lord Jesus. அவரை வசமாக மாட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக, சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக 3 பிரச்சனை. இங்கே என்ன 3 பிரச்சனை? இயேசுவானவர் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யுங்கள் என்று சொன்னால், இவ்வளவு நாள் அவர் உபதேசித்து வந்த கிருபை, இரக்கம், அன்பு போன்றவற்றிலிருந்து அவர் என்ன செய்திருவார்? விலகி விடுகிறவரார். இதுவரை அவர் போதித்தது அவர் வாழ்க்கைக்கு ஒப்புதால், அவர் இன்றைக்கு சொல்லுகிற இந்த நியாய தீர்ப்பு அதுக்கு எதிராக போய்விடும். அப்போ இவ்வளவு நாள் அவர் பிரசங்கித்தது மாறாக இருக்கும். 2வது பிரச்சனை, இல்லை நியாயப்பிரமாணத்தின்படி அவர் தப்பு செஞ்சிருக்கா, மிக அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு தவறு. அப்போ இந்த தவறுக்கான தண்டனையாக
அவளை கல்லெறிய வேண்டும், நீங்க கல்லெறியுங்க அப்படின்னு சொன்னா, இவர் அன்பு இல்லாதவராக ஒரு பக்கம் காணப்பட்டாலும், இரண்டாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை அதுல என்னன்னா, ரோமர்கள் இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு, இவர்கள் ரோம அரசாட்சியின் கீழாக இருந்தபடினால இந்த மரண தண்டனையை விதிக்கிற அதிகாரத்தை கொடுக்கல. The Romans don't like the Jews or their subordinates or subjects. அவர்கள் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை கொடுப்பதிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவங்க நியாயம் தீர்க்க முடியாது. அப்படி அவர் சொல்வாரானால் அங்க என்னவாயிடும், இவர்கள் ரோம அரசுக்கு எதிராக செயல்படுகிறவராக மாறி போவார். இப்போ கல்லெறிய வேண்டான்னு சொன்னாலும் அவர் பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்பட்டவராக சிக்கிக் கொள்வார். கல்லெறிங்கன்னு சொன்னாலும் அரசியல் ரீதியாகவும் குற்றம் சுமத்தப்படுவார். இரண்டாவதாக அவர் இதுவரை போதித்து வந்த போதனைகளுக்கு எதிரானவராக செயல்படுகிறவராக காணப்படுவார். அப்ப எந்த வகையிலேயும் அவரை சிக்கிக் கொள்வார் என்று ஒரு வகையாக இல்லை, ஒரு நல்ல திட்டம் தீட்டி இயேசுவின் இடத்துல இந்த ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள். இயேசு என்ன செய்கிறார்? 6ஆம் வசனம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இவர் கிட்ட கொண்டு வந்து போட்டாங்க. அந்த பிள்ளை அங்கே இருக்கிறா, ஜனக்கூட்டம் இருக்கு, இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நடுவில் பிரசங்கத்தை நிறுத்திட்டு இவங்க வம்பு பண்றாங்க. இயேசுவானவர் பாருங்க, அவர் உபதேசித்து கொண்டிருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். அவரோ குனிந்து தரையில எழுதி கொண்டிருக்கிறார். அவர் என்ன தரையில எழுதினார் நமக்கு தெரியல, ஆனா எதையோ எழுதுகிறார். 7ஆம் வசனத்துல, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து கேட்டுட்டே இருக்காங்க. இவரும் பதில் சொல்லாம கீழே எழுதிட்டு இருக்கிறார். உடனே நான் நினைக்கிறேன் அவங்க நினைச்சிருப்பாங்க, சிக்கனாம் பாடுறா, நல்லா சிக்கிட்டான், இன்னைக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே தெரியல, மாட்டிக்கினான். இல்ல, நிறைய நேரத்தில் தங்களை ஞானி என்று இந்த உலகத்தில் சிலர் காண்பிக்க விரும்புகிறது இயல்பான காரியம். இப்போ இந்த பரிசேயரும் சதுசேயர்களும் வேதப்பாரர்களும் சேர்ந்து இவங்க இதெல்லாம் செய்யறாங்க. வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் சேர்ந்து தங்களை ஞானி என்று இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் சிக்க வைத்து விடலாம் என்ற ரீதியிலே இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இந்த காரியத்தை பிணைகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்றார். 7ஆம் வசனத்துல, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். நேரம் பார்க்கிறாரு, ரொம்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரிங்கப்பா, உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன செய்யுங்க, முதல் கல்லை எறி. அவர் என்ன, கல்லெறி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கல்லெறிந்து கொள்ளணும், மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுது, அவள் பிடிபட்டு இருக்கிறாள், இதெல்லாம் கரெக்ட், நீ கல்லெறிந்து கொள்ளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மிக முக்கியமான ஒரு காரியம் நான் சொல்லுறேன். முதல் கல்லை எறிவதற்கு உங்களுக்கு இந்த தகுதி வேணும். என்ன தகுதி வேணும்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை, முதலாவது கல்லை எறிங்க. 9ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இவரை மாட்டி விடணும்னு வந்தவர்கள் இங்கே மாட்டிக்கொண்டார்கள். ரொம்ப அழகா ஒரே ஸ்டேட்மெண்ட்ல எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஜோலியை முடிச்சிட்டாரு. அவர் அழகா, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல முதல் கல்லை. இவர்கள் வேத பாரகர்கள், இவர்கள் பரிசேயர்கள், தங்களை பரிசுத்தவான்களாக காண்பிக்க ஆசைப்படுகிறவர்கள். இந்த ஜெபத்தை குறித்து நாம பார்க்கிறோம். அவங்க ஜெபம் எப்படி பண்றாங்க? இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, நான் 3 வேளையும் தொழுகை செய்கிறேன், நான் இப்படி வாழுகிறேன், அப்படி வாழுகிறேன், ஆகையினாலே நான் நல்லவன். சுயநீதி உடையவர்கள். இந்த சுயநீதி உடைய இவர்கள் ஏன் தங்களை குற்றம் மனதிலே கடிந்து கொள்ளப்பட்டு கடந்து போனோம்?
என்ன நடந்தது? இவர் கீழே என்ன எழுதினார், தரையில என்ன எழுதினார் நமக்கு தெரியல. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, ஒருவேளை அவர் நியாயப்பிரமாணத்தை எழுதி இருக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த தண்டனையை குறித்து, இந்த பிரமாணத்தை குறித்து அங்க வாசிக்கிறோம். ஒருவர் விபச்சாரத்தில் பிடிப்பட்டால் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? பிடிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். சரிதான். ஆனா யாரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும்? விபச்சாரத்திலே பிடிப்பட்ட இருவரையும். இந்த பெண் தனியாக விபச்சாரம் செய்திருக்க, தன்னைக்கு தானே விபச்சாரம் செய்திருக்க முடியாது. இப்ப இந்த பெண்ணை மாற்றும் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த ஆண்மகனை காணும். இரண்டாவது காரியம், இவள் ஒருவேளை வேறு ஒருவருக்கு நியமிக்கப்பட்டவளா இருந்தால், நீங்க உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22லிருந்து 29 வரை இருக்கிற வசனங்களை வாசித்தீங்கன்னா இதை குறித்து, நியாயப்பிரமாணத்தை குறித்தான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவள் விவாகம் உறுதி செய்யப்பட்டவளாக இருந்தால், நியமிக்கப்பட்டவளாக இருந்தால், அவளை ஒருவன் நிர்பந்தப்படுத்தும் பொழுது அவள் சத்தம் போட்டு கூப்பிட்டு உதவி கேட்காமல் போனால் மாத்திரம்தான் அவள் குற்றவாளியா இருப்பா. அந்த காரியத்திலேயும் அவளுக்கு விரோதமாய் எழும்பினவனும் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவள் விவாகத்துக்கு உறுதி செய்யப்பட்டவளாகவோ, விவாகம் கல்யாணம் பண்ணவளாகவோ, இல்லை கல்யாணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டவளாகவோ இருந்து ஒருவன் அவளை நிர்பந்தப்படுத்தும் பொழுது அவள் சத்தம் போட்டு கதறவில்லை என்று சொன்னால் அவளும் குற்றவாளி, அவளை நிர்பந்தப்படுத்தினவனும் குற்றவாளி. ஒருவேளை அவள் திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிராதவளாக, இதுவரை திருமண நிச்சயம் ஆகாதவளாக இருப்பாள் என்று சொன்னால் அவளை கல்லெறிய வேண்டியதில்லை. அவளை வன்கொடுமை செய்தவன் அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் அவளை விடவும் கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்குது. பிரமாணம் இதுதான் சொல்லுது. இவங்க எத்தனையும் மீறி இருக்காங்கன்னா, இவ கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு நமக்கு தெரியல, இல்லை கல்யாணம் நிச்சயம் பண்ணவளா இல்லையான்னு நமக்கு தெரியல. அது மாத்திரம் இல்லை, இவளை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவ கூட பிடிப்பட்ட வேண்டிய ஆண்மகனை இங்க என்ன செய்யல, கொண்டுட்டு வரல. இயேசுவானவர் பொதுவாக ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களில் இந்த விஷயத்துல பாவம் செய்யாதவன் ஸ்பெசிபிக்கா அவர் கேட்கல, அவர் பொதுவா கேட்கிறார். பாவம் இல்லாதவன் எவனோ அவன், ஒரு பாவம் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டானா தேவனுடைய கிருபையை மீறுகிறவனாக இருப்பான். ஏன்னா அப்ப அவன் பரிசுத்தனாக தன்னை காண்பிக்கிறான். அவன் தன்னை பரிசுத்தன் என்று சொல்லும் பொழுது அவன் நியாய தீர்ப்புக்கு ஏது உள்ளவனாக மாறி போகிறான். இதை உணர்ந்து கொண்ட பெரியவங்க, கொஞ்சம் முதிர்ச்சியான மத தலைவர்கள் முதல்ல கிளம்பி போயிட்டாங்க. டக்குன்னு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. மற்றவங்கெல்லாம் நம்மள மாதிரி கொஞ்சம் புரியல, எல்லாரும் போறாங்களேன்னு பார்த்துனே இருந்துட்டு, நான் நினைக்கிற பெரியவங்க போனதுனால ஒரு சிலர் போயிருப்பாங்க, மற்றும் சிலர் அதுக்கப்புறம் தான் உணர்ந்துருக்கும். ஏன் இவங்கெல்லாம் போறாங்க, இருந்தாலும் நம்மளை கோத்து விட்டாயா, இருந்தாலும் நம்ம அவரை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு நினைச்சா அவர் நம்மை சிக்க வைத்து விட்டார். நம்ம இங்கிருந்து போறது தான் நல்லது. ஏன்னா இவர் கேட்ட கேள்விக்கான பதில் இவங்கள்ட்ட இல்ல. இப்ப யார் நியாயம் தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் ஆயிடுறாங்க. இந்த வேத பாரகரும் பரிசேயரும் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர். ஏன்னா தங்களை தாங்களே பரிசுத்தம் இல்லை, தங்களில் தாங்களே பாவம் உள்ளவர்கள் என்று அவங்களே தங்களுக்கு தாங்களே ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்கல்ல. இப்ப ஜனங்கள் மத்தியிலே இவர்கள் இருந்தால் இவர்கள் கேள்விக்குள்ளாக்கப்படுவார்கள். ஆகையினால இவங்க கடந்து போய் விடுகிறார்கள். இங்க நம்ம பார்க்கிற காரியங்கள் என்ன? இந்த பெண் நியாயப்பிரமாணத்துக்கு உட்படுவாள் என்று சொன்னால், நியாயப்பிரமாண சட்டம் இவளுக்கு பொருந்தும் என்று சொன்னால், இவள் இந்த நியாயப்பிரமாணத்தை உடையவளாக இருக்க வேண்டும். அதாவது இஸ்ரவேலை சார்ந்தவளாக, யூத பெண்மணியாக இருக்க வேண்டும். தன்னுடைய சொந்த ஜனத்திலே ஒருவேளை இந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருப்பாள் என்று சொன்னால், அவள் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு இந்த தலைவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அவளுக்கு ஏன் அதை செய்யணும்? ஒன்று,
அவளுக்கான சரியான போதனையை கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவள் பொருளாதாரத்திலே பின்தங்கினவளாக இருந்திருக்க வேண்டும். தன் வாழ்வை நடத்துவதற்காக அவள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இந்த இரண்டுமே தலைவர்களாகிய இவர்களுடைய குறைவு. இவர்கள் they failed as leaders. You see, they failed. அவர்கள் தோற்று போனார்கள், அவர்கள் தவறு இழைத்திருக்கிறார்கள். எதனால? என வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லு, நீ ஒருவரை ஒருவர் தேற்றணும், நீங்கள் ஒருவர் ஒருவர் ஆதரவாக இருக்க வேண்டும், இவர்கள் எல்லோரும் எப்படியாக வாழ வேண்டும் என்ற நிபந்தனைகளை அந்த சோசியல் லா, ரொம்ப சிவில் லா தெளிவாக கொடுத்திருக்குது. ஆனா அந்த விதிமுறைகளை மீறினதினாலே தான் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்குள்ளாக அவள் தள்ளப்பட்டிருக்கிறாள். அந்த நிலைக்கு அவளை ஏன் விட்டார்கள்? அது மாத்திரம் இல்லை, அங்க வந்து அவள் மேல குற்றம் சுமத்தி கொண்டு வந்து சபை நடுவே வைக்கிறார்கள். அவள் பேசுறதுக்கான அனுமதியே, she didn't get a chance to defend herself. அவள் பேசுவதற்கான அனுமதி அங்க கொடுக்கப்படலை. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பெண்ணை இழுத்து வந்திருக்கிறார்கள், அந்த மகனை, ஆண் மகனை இழுத்துட்டு வரல. You see a gender bias there. பெண்களுடைய சாட்சி செல்லாத அன்னைக்கு காலத்தில் கோர்ட்டில். இது பிரமாணத்தின் அடிப்படையில் இல்லை, இவர்கள் உருவாக்கி கொண்ட சட்டம். அந்த ஆண் மகனுக்கு சாதகமாக இருக்கிறவர்கள் இந்த பெண்ணுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஒரு ஜெண்டர் பயாஸ் இல்லை, பாலியல் ரீதியான வேற்றுமையை கொண்டு வருகிறார்கள். we see discrimination. ஒரு நாள் அவர் பணக்காரனாக இருந்திருக்கலாம், காசை வாங்கிட்டு விட்டுருக்கலாம், ஐயா என் மானம் போயிடும் விட்டுருங்க, ஒருவேளை இந்த தவறு நடந்திருக்குமானால். அப்போ பணக்காரனுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவதாக லஞ்சம் வாங்கியிருக்கலாம், அதனால தான் அவனை கொண்டுட்டு வரல. இவர்களுக்கு நீங்க உபாகமும் சரி லேவியராகமும் சரி நீங்கள் வாசிப்பீங்க, அதோட முடிவு எப்படி இருக்குது? இப்படியாக நீங்கள் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுங்கள். இந்த காரியங்கள்லாம் செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க? இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ண வேண்டும். இப்படி தண்டனைகளை கொடுக்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவது, தேசத்தை, மக்களை தீட்டிலிருந்து பாவத்திலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு விடுதலையாக்குவது தான் அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இவர்கள் இந்த பெண்ணை குற்றம் தீர்த்ததுக்கான நோக்கம் என்ன? இயேசுவை பழி வாங்க வேண்டும், இயேசுவுக்கு எதிராக செயல்பட வேண்டும், அவரை எப்படியாவது ஒழிச்சு கட்ட வேண்டும். இவர்கள் நல் மனசாட்சி இல்லாதவர்களாக அங்கே தீர்ப்பு கொண்டு வருகிறார்கள். நல் மனசாட்சி இல்லாமல் தீர்ப்பு கொடுப்பது தவறு. இன்னொன்று, அவங்க பொய் சாட்சியையும் கொண்டு வருகிறார்கள். நேரிடையாகவே கற்பனைகளை மீறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். and they misuse the power. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்விதமான உணர்வு ஏற்படுதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய பட்டணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? எத்தனையோ பேரை பார்க்கிறோம், வேதனையிலும் வருத்தத்திலும் பிரச்சனைகளிலும் போராட்டத்திலும் நீதி கிடைக்காம இல்லை வாழ தெரியாம பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் நமக்கு முன்பாக, நமக்கு பக்கத்தில், நமக்கு தெரிந்தவர்களாக, நம்முடைய உறவுகள் மத்தியில், நம்ம வாழ்கிற இடத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த பரிசேயர் சதுசேயரை போல குற்றம் தீர்க்க முனைந்து கொண்டிருக்கிறோமா? விபச்சார தொழிலை ஈடுபடுகிறார்கள் சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் குற்றம் சுமத்துக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப மலிஞ்சு போன ஒரு காரியமாக பல இடங்களில் அது காணப்படுகிறது. குற்றம் தீர்க்கிறது ரொம்ப லகுவான காரியம், அருவருக்கிறது ரொம்ப லகுவான காரியம். அங்கே வெளிச்சம் வெளிப்படுகிறதா? ஒருவேளை இன்னைக்கு நம்ம அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் தீர்க்க கூடியவர் இல்லைங்களா, அவர் நியாயம் தீர்க்க முடியும். மகா பரிசுத்தர். உங்கள் இடத்துல ஏதாவது இதுக்கு பின்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதே அதிகாரத்தில் கேட்குறாரு, உங்களால் முடிஞ்சால் என்கிட்ட ஏதாவது குற்றம் இருந்தால்
என்னை குறை சொல்ல முடியும்னா சொல்லுங்க அப்படின்னு அவர் சவால் விடுகிறார். அவ்வளவு பரிசுத்தர். அவர் நியாயம் தீர்க்க சகல அதிகாரமும் உடையவர். அவர் என்ன செய்யல? இவளை நியாயம் தீர்க்கல. 10ஆம் வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக சகல அதிகாரமும் உடையவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க ஆற்றலும் தகுதியும் உடையவர். அவர் சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி. அவர் பாவத்தை அங்கீகரிக்கல. அவளை ஏற்றுக்கொண்டதினால, அவளை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றினதினால, கல்லெறிந்து கொல்லப்படுகிற அந்த சூழ்நிலை, அவர் கல்லெறியாதீங்கன்னு சொல்லவே இல்லை. நல்லா விளங்குதுங்களா? அவர் கல்லை எறியாதேன்னு சொல்லவே இல்லை. ஆமா, பிரமாணம் அதை தான் சொல்லி இருக்கிறது. ஆனா அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதை நிறைவேற்றுவதற்கு. அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கான்ற கேள்வியை கேட்டார். அந்த தகுதி உடைய அவர் அந்த மகளை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே. அவளுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டதா? அவள் வாழ்க்கை மாற்றப்பட்டதா? அவள் மனம் திரும்பினாளா? இது எதுவும் இங்கே எழுதப்படலை. அவள் இயேசுவின் இடத்துல மன்னிப்பு கேட்டதாக இங்கே ரெக்கார்டு இல்லை. யாரும் என்னை நியாயம் தீர்க்கவில்லை, யாரும் என்னை குற்றம் தீர்க்கவில்லை, நானும் உன்னை குற்றம் தீர்க்கலை, நீ போ அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுதான் இங்கே இருக்கு. அவள் அதன் பிறகு மனம் திரும்பினாளா? ஒருவேளை மனம் திரும்பி தன் பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பி இருந்தானால் அவளுக்கு நல்லது. அவள் மனம் திரும்பாத பட்சத்திலே அவளுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இங்கே 2 கூட்டம் மனம் திரும்பாமல் கடந்து போனது. ஒன்று வேத பாரகர்களும் பரிசேயரும். அவர்கள் பாவத்தை உணர்த்தப்பட்டார்கள், குற்றம் மனசாட்சி உண்டானது. அவர்கள் மனம் திரும்பாம போதகர் இடத்துல கேட்டிருக்கலாம், ஆமா நானும் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, போதகரே நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி தாழ்மையாக கேட்டிருக்கலாம். அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு அங்கே பாவ மன்னிப்பு இல்லை. ஒருவேளை இவள் கேட்டு இருந்தால் இவளுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கலாம். ஆனால் இவளும் கேட்ட மாதிரி தெரியல. இங்க ரெக்கார்டு இல்லை. வெளியே இருக்கிற நிறைய பேரை பார்த்து பாவிகள் என்று குற்றம் தீர்க்கிற நீங்கள் நானும் எப்படியாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேர், இந்த உலகத்தில் நிறைய பேர் பலவிதமான போராட்டங்களில் வேதனைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்கள், நீதி இல்லாமல், நியாயம் இல்லாமல், இல்லை அநீதியினாலே சிக்கொண்டவர்களாக, வழி தெரியாம பாவத்தில், இல்லை நான் சிக்கிட்டேன் இதுக்குள்ள, இதுலேருந்து வெளியே வர எனக்கு தெரியலை. சில பழக்கங்களுக்கு நான் அடிமை ஆகிவிட்டேன், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர எனக்கு தெரியலை. இதுவே என் வாழ்க்கையாக மாறிவிட்டது, ஐயோ நான் என்ன செய்ய போறேன் தெரியல. இந்த உலகத்திலே இருள் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே அநீதி நிறைந்திருக்கிறது. சிறியோர் எளியோர் இன்றைக்கு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அவர்களுக்காக குரல் கொடுக்கிறவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இவ்வுலக கவர்ச்சினாலே இழுக்கப்பட்டு அழிந்து போகிறவர்கள் அநேகர். இந்த உலகத்தில் நிறைய காரியம் அவர்களுக்கு குடும்பமாக தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டியவர்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லி வெளியே போய் நான் இதை செய்யணும், அதை செய்யணும், இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், என்னை பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியணும் என்று சொல்லியெல்லாம் பல்வேறு ரீதியிலே தங்களை அழகுபடுத்தவும், இந்த உலகத்தின் கவர்ச்சிக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுக்கிறவும் இவர்கள் இழுக்கப்பட்டு அதனாலே வீழ்ந்து போகிறவர்கள் அநேகர். இந்த உலகத்தின் கவர்ச்சினாலே இழுக்கப்பட்டு வந்து சிக்கி கொள்ளுகிறவர்கள். பட்டணத்துக்கு போய் வாழ்ந்தால் நல்லா வாழலான்னு சொல்லி ஓடி வந்து சிக்கி கொள்ளுகிறவர்கள் ஏராளம். பணம் இருக்குது, பட்டணத்துக்கு போனால் நான் பணக்காரன் ஆயிடலாம்,
சொல்லி இங்கே பலவிதமான சட்டவிரோத செயல்களுக்கு அடிமைகளாக்கப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. சின்ன வயசுலேயே படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் கவன சிதறல் ஏற்படுகிறதுனால தன் வாழ்க்கையை தொலைத்து போட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. உங்களை சுற்றி நீங்கள் இவங்களை எல்லாரும் பார்க்கலாம். குடும்பத்தில் அன்பு கிடைக்கலன்றதுக்காக அன்பை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. சமாதானம் இல்லாமல் தவிக்கிறவர்கள், ஆறுதல் தேடி அன்பை தேடி அலைகிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. இவர்களை எல்லாம் காண்கிற நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்படிப்பட்டவர்களை காண்கிற நீங்கள் என்ன செய்கிறீங்க? விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நீங்களும் நானும் அநேக நேரத்தில் கைகளிலே கல்லை தூக்கினவர்களாக தெரிகிறோம். உண்மையா இல்லையா? பிரச்சனையிலே பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிறவர்களை வழி நடத்துவதற்கு, கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கு நமக்கு என்ன இல்லை? அவர்களை நித்திய ஜீவ பாதையிலே நடத்துவதற்கான என்ன இல்லைங்க? மனசு இல்லை, ஆத்தும பாரம் இல்லை, வலி இல்லை, அந்த ஆதங்கம் வரல. ஆனால் என்ன செய்வோம்? அவங்கள குற்றப்படுத்துவதற்கு துணிகரிப்போம். பல்வேறு கல்களை கையில் தூக்கிட்டு திரிகிறோம். புறங்கூறுதல், காசிப் பண்ணுறது, பொறாமை, அவங்கள ஒதுக்கி வைக்கிற காரியம், பெருமை, தேவையில்லாத காரியங்களை சொல்லுகிறது, அவங்களை குறித்து அவதூறாக பேசுறது. மற்றவங்களை பற்றி பேசணும், அசிங்கமாக பேசணும்னா நமக்கு ரொம்ப பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. அப்படி பேசினா நமக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எப்போ கிடைக்குது? மற்றவங்களை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களே, வெறும் வாயை மெல்றவனுக்கு அவுள் கிடச்சா சும்மா இருப்பானா? அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. நம்ம ஏதாவது ஒரு காரியம் கிடச்சிட்டா அதை பேசி 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 அவங்கள ஒரு வழி பண்ணிடணும். ஐயா, பரிசேயர்களை பார்த்து சி, இவனுங்கெல்லாம் இப்படி தான், ஒழுங்காக நடக்கலை பற்றியா, அவளை குற்றம் சுமத்தினாங்க, அவளை கொல்ல முயற்சி பண்ணானுங்களே தவிர அவளுக்கு உதவி செய்ய நினைக்கல, இவனுங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? எத்தனை பேருக்கு தோணுச்சு? இவங்கெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்தார்கள் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? ஆனால் கொடுமை என்னன்னா, நீங்களும் நானும் பெரும்பான்மையான நேரங்களில் அந்த பரிசேயர்களை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. தேவன் என்னை அழைத்தது, நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், இந்த உலகத்தை பாதுகாக்கும்படியான வேலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். There is a statement, Kavithaka used to play that. John Stott சொன்னது, if the meat is rotten, the salt is to be blamed, not the meat. ஒரு கறி மாம்சம் கெட்டு போயிருச்சுன்னா அதுக்கு காரணம் மாம்சம் இல்லை. ஏன்னா மாம்சம் அது கெட்டு போகிறதுக்கான தன்மை உடையது. அதை காப்பாற்ற வேண்டியது உப்பினுடைய வேலை. அது உப்பு ஒழுங்கா செயல்பட்டா அந்த மாம்சம், அந்த கறி என்ன செய்யாது? கெட்டு போகாது. அப்படி அந்த உப்பு தன்னுடைய வேலையை செய்யலைன்னா அது என்ன பண்ணிடும்? கெட்டு போயிடும். இப்ப யாரை குறை சொல்லணும்? கெட்டு போன மாம்சத்தையா, கெடுத்த உப்பையா, சாரமற்று போன உப்பையா? ஆனா நாம இங்க உட்கார்ந்துகிட்டு என்னவா பண்ணிட்டு இருப்போம்? You are supposed to protect. நீயும் நானும் தான் பாதுகாக்க வேண்டும். நீங்களும் நானும் இந்த உலகத்தில், இந்த பூமியில உப்பாக இருக்கிறோம். இந்த உலகத்தை தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாதுகாக்கிறோமா? கள்ள தூக்குறோம். அவர்கள் இருளிலே குருட்டாட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நீங்களும் நானும் ஒளியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருளில் நடக்கிறவர்கள் இடறி போகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜீவ ஒளியிலே நடக்கிறவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இயேசுவானவர் சொன்னார். நீங்களும் நானும் ஜீவ ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருளில் இருக்கிறவர்களை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறதா, வாழ்க்கையாக இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்க. பவுலடியார் சொல்லும் போது பிலிப்பியர்ல சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் தன்னை தாழ்த்தி, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அன்பு இன்னதென்பதை விளங்க பண்ணினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அழகா பாட்டு பாடுறோம், மனதுருகும் தெய்வமே ஏசையா உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஏன்பா? எனக்காக பாடுகளை சுமந்தீர், எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர். நான் என்ன பண்ண? சொகுசா உட்கார்ந்து இருப்பாண்டவர. நீ சிலுவையில் தொங்கிக்கோ, நீ ரத்தம் சிந்திக்கோ, நீ அவமானத்தை சந்திச்சுக்கோ, எல்லாம் எனக்கு ஓசியில கட்சிச்சு ஆண்டவரே, ஆகையினால நான் சும்மா உட்காந்துருக்க போறேன். I got it free. So I don't care about the other person. இல்லைன்னா மற்றவர்களை குறித்து எனக்கு அவசியம் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை குறித்த கரிசனையுடையவர்களாக இருக்கிறீங்க? உங்கள் குடும்ப நபர்கள், குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களை குறித்த கரிசனை உங்களுக்கான. இதை குறித்து பின்னால் நான் செய்தியாகவே கொண்டு வர இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. முற்காலத்தில் நீங்கள் இருளாக இருந்தீர்கள். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற நாம எல்லாரும் பரிசுத்தவான்களாக எப்பொழுதும் இருந்ததில்லை. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கரெக்டுங்களா? நான் பாவியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தராகிய இயேசுவின் அன்பு என்னை இறுக பற்றி கொண்டதினாலே நான் வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் இருளிலே இருந்தேன் ஒரு காலத்தில். அவர்களை பார்க்கும் பொழுது, நேற்றைய தினத்தில் ராத்திரி இங்கே வரும் பொழுது நான் ஒருத்தரை பார்த்தேன். இங்கே வண்டி ஃபுல்லாக இப்போ எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுறாங்க. வண்டி விடுறதுக்கு இடம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி கிராஸாக போட்டுட்டு உட்காந்துட்டு அது மேலே ஏறி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். நான் வண்டியை உள்ளே கொண்டுட்டு வரதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். பயங்கர கோவம் வந்துச்சு எனக்கு. எப்படி இருக்கிறான் பாரு இவங்க, இப்படி தான் ரோட்டில் போகிறேன், வெளியே போனாலே கோவம் வருது எனக்கு. அவர் மேலே பயங்கர கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தோடு கூட அந்த படியில் ஏறும்போது படியில் அப்படி காலை எடுத்து வைக்கிறேன். ஆண்டவர் கேட்குறார், தம்பி நீ வெளிச்சமாக இருக்கிறியா இருளாக இருக்கிறியா? தம்பி கல்லை தூக்குறியா வெளிச்சமாக ஜீவனை கொடுக்குறாயா? நேரடியாக போய் பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது. சார் கொஞ்சம் திருப்பி ஸ்ட்ரைட்டாக விடுங்க, மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். நன்றி சொல்லிட்டு வரலாம், அன்பா சொல்லலாம். அவருக்கு என்ன பிரச்சனையில் இருக்காரோ, ஃபோனில் கத்தின்னு இருக்கிறார் யார்ட்டையோ, அவர் என்ன பிரச்சனையில் இருக்கிறாரோ முடிஞ்சால் உதவி செய்யலாம். பட் ஏதாவது ஒரு வகையில் கரிசனையை காண்பிக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட பேச மாட்டோம். வெளியே வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எவனாவது கல்லெறிட்டோம், முதல்ல கல்லெறியறதுக்கு காத்துன்னு இருப்போம். அடிச்சிடானே இப்போ நம்ம அடிக்கலாம், கிடுக்கிட்டு அடிச்சிடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆமாம் நம்ம சிலர் உட்காந்து நானும் யாரையும் அடிக்கிறது இல்லை, நீயே அடிக்க மாட்டேன், மற்றவங்க அடிச்சிட்டாங்கன்னா வரிசையை தூக்கி போடுவோம். இல்லை, நாங்கள் இந்த சின்ன பிள்ளையில விளையாடுவோம் பள்ளிக்கூடத்தில், கண்ணை மூடிடுவானுங்க பசங்க, கண்ணை மூடிட்டு அடிப்பானுங்க. எவன் கொட்டினான்னு தெரியாது, அதுக்கு பேர் தர்ம கொட்டு. கொட்டுக்கு பேர் என்னது? தர்ம கொட்டான், அது பேர். எவன் கொட்டான்னு தெரியாது. தர்மத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறான் பார்த்தீங்களா? இவன் கொட்டுறதுல தர்மம், கொடுக்கறதுல இருக்குதா தர்மம்? இல்லை, எவன் கொட்டினானே தெரியாது. கொட்டினவன் மண்டை வீங்கியிருக்கும், கொட்டப்பட்டவனுடைய மண்டை. இல்லை, கொட்டுவதற்கும் கல்லெறிவதற்கும் துணிகரிக்கிற நீங்களும் நானும் ஜீவனுக்குள்ளாக பிறரை நடத்துவதற்கு துரிதப்படுகிறோமா? முற்காலத்தில் நீங்கள் இருளாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், if you are children of light, better behave like one. Behave like one. நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னால் வெளிச்சத்தை காண்பிக்கிறத உங்கள் நடக்கையில் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எவ்விதமாக மனிதர்கள் உங்களுடைய நற்செயல்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க வேண்டும். ஒருவன் விளக்கை கொளுத்தி பானையை போட்டு மூடி வைக்க மாட்டான், அதை விளக்கின் தண்டின் மேலே வைப்பான். அது அந்த அறைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு பட்டணம் மலைக்கு மேலே இருக்குமானால், குன்றின் மேலே இருக்கிற பட்டணம் அது ஒளிந்து இருக்காது. அருமையானவர்களே,
உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒளிந்திருக்கிற வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் அழைக்கல, வெளிச்சமாய் பிரகாசிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஒளி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உலகத்திற்கு இருளில் இருக்கிறவர்களுக்கு அன்பு காண்பிக்கிறவர்களாக, நீடிய பொறுமையுள்ளவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக, தயவு நிறைந்தவர்களாக, நற்குணம் உள்ளவர்களாக, உங்கள் நற்செயல்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று இயேசு சொன்னார். இயேசுவின் அந்த சிந்தை நாம் பரிசேயரை போல இல்லை, இயேசுவில் இருந்த அந்த சிந்தை உங்களில் இருக்கிறதா? அலெக்சாண்டர் என்று சொல்லுகிற ஒரு கவர்னர் இருந்தார். அவர் மரண படுக்கையில் இருந்த பொழுது கை உதறிட்டு இருக்குது, மரண கஷ்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய உதவியாளர் அவருக்கு கோப்புகளை கொண்டு வருகிறார். அதை படித்து பார்த்து அவர் கையெழுத்திட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு இடத்துல இந்த மன்னிப்பு கோரி கடிதம் வரும். சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள், தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறவர்கள், இப்போ நம்ம பிரசிடெண்ட்டுக்கு எழுதலாம் சில காரியங்களில். அப்போது அந்த கடிதம் வருகிறது, முதலமைச்சருக்கோ பிரசிடெண்ட்டுக்கோ நம்ம எழுதலாம். அந்த மாதிரி அந்த கவர்னருக்கு ஒரு நிறைய கடிதங்கள் வருது. அதில் 2 கடிதம் அவருக்கு முன்பதாக கொண்டு வரப்படுகிறது. ஒரு கடிதத்தில் அங்கே குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிற அந்த நபருக்கு சார்பாக அநேக முதலாளிகளும் பணம் படைத்தவர்களும் செல்வந்தர்களும் செல்வாக்குடையவர்களும் அவருக்கு அட்டஸ்ட் பண்ணி கையெழுத்து போட்டு அவருக்கு சிபாரிசு பண்ணி அவரை விடுதலை செய்யும்படி ஒரு கடிதம் இருக்கிறது. இன்னொரு கடிதம், சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு ஏழை பெண் தயவாய் இறங்கும்படி கெஞ்சி வேற எந்தவித சிபாரிசும் இல்லாத ஒரு கடிதத்தை ஒரு பெண் எழுதி வைக்கிறாள். இவர் ரொம்ப மரண படுக்கையில் இருக்கிறார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார். அதே கண்ணை தொடச்சிட்டு உதறுகிற கையோடு கூட அதை எடுத்து பார்க்கிறார். அவருடைய உதவியாளர் சொல்லுகிறார், ஐயா, இந்த பெண்ணுக்கான லெட்டரை நீங்கள் பிறகு கூட, நீங்கள் குணமானி வந்த பிறகு கூட நீங்கள் சைன் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்க, இவங்க பெரிய பெரிய ஆளுங்க, இங்கே சிபாரிசு கொடுத்துருக்குறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் முதல்ல இதில் கையெழுத்திடுங்க என்று சொன்ன உடனே அலெக்சாண்டர் சொன்னார், இல்லை, அவன் வாழும்படியான அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான், இந்த பிள்ளைக்கு உதவ வேண்டியது தான் அவசியம் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கான விடுதலை பத்திரத்தில் கையெழுத்திட்ட சில நிமிடங்களிலே மரித்து போனார். வாட் ஆர் வி? நாம் எப்படியாக இருக்கிறோம்? நம் நடக்கை எப்படியாக இருக்கிறது? Are we like the Pharisees, accusing, hurting and not loving and caring? Are we like the Pharisees? நம்ம பரிசேயரை போல இருக்கிறோமா? அல்லது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹெல்ப்லெஸ், ஷேம்லெஸ், க்ளூலெஸ், சென்ஸ்லெஸ் க்ரௌடாக இருக்கிறோமா? கூட்டத்தில் ஒருத்தங்களாக இருக்கிறோமா? அந்த கூட்டம் என்ன தெரியுமா செய்யும்? எது கடைசி தீர்ப்போ அதுக்கு சாதகமாக நின்றுடும். அது நீதி நியாயத்தெல்லாம் பேசாது. இந்த கூட்டம் மௌனமாக இருந்து எவன் கெட்டா எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கிற கூட்டம். நீ பரிசேயனாக இருக்கிறாயா, இல்லை கூட்டத்தில் ஒருவராக உணர்வில்லாதவர்களாக இருக்கிறாயா, இல்லை இயேசுவை போல நீதியை தேடி நியாயத்தை செய்து அன்பு செலுத்துகிற அக்கறையுள்ளவர்களாக, அதே நேரத்தில் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தெளிவுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல இயேசுவே, நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்கள் மீது அன்பு கூர்ந்ததினாலே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசினாலே குருடாக்கப்பட்டிருந்தோம். ஜீவ வெளிச்சத்தை எங்கள் மீது ஊற்றினீர், உமக்கு நன்றி. ஜீவனை தந்தீர், உமக்கு நன்றி. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இருளையும் அந்தகாரத்தையும் பாவத்தையும் பார்த்து ஒதுங்கி போகிறவர்களாய் அல்ல, ஒளி பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. மீதமுறைய துணிக்கைக்குரியவர்களை சேர்த்து கொண்டு வாருங்க ராஜா. ஆத்தும பாரம் இல்லாதவர்களாக, சுயநலமுடையவர்களாய் வாழாதபடிக்கு தேவனுடையவர்களாய் தேவனை சார்ந்து வாழ கிறிஸ்துவின் சிந்தை எங்களில் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.